ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்த பத்தி சொல்லணும்னா, 2021ல 3 ஆஸ்கர் வாங்கியிருக்கு. அப்படி ஒரு படம்னா சூப்பரான படம். இந்த படத்த பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆம்பிஷன் வந்துச்சுன்னா, அதுக்காக நம்ம வந்து எந்த லெவலுக்கு வேணா போலாம் அப்படின்ற மாரி இந்த படத்த பார்த்தோனே யோசிக்க வைக்கும். இந்த படத்தோட பேர் என்ன சொல்றதுக்கு முன்னாடி, வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடா. இது ஒரு கொரியன் அண்ட் வந்து பிரெஞ்ச் லாங்குவேஜ்ல வந்த படம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, ஒரு அம்மா, அவங்களுக்கு 2 குழந்தை. அதாவது ஒரு பையன், ஒரு பொண்ணு. இவங்க எல்லாமே வந்து ஒரு 18, 17 வயசுல இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு மீனவ குடும்பத்த சார்ந்தவங்க. அவங்க வந்து இந்த மீன்பிடி தொழில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, இந்த படத்தின் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனாலேயே பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னவோ ஆஸ்கர் வாங்கியிருக்காங்களோ என்னன்னு தெரியாது. ஏன்னா, அந்த அப்பா, அம்மா அதாவது அந்த பையன், அவன் தான் முதல் பையன். இவங்க 3 பேருக்குமே வந்து காது கேட்காது, வாயும் பேச முடியாது. அந்த பொண்ணு இருக்கா இல்லையா? அவ தான் ஹீரோயின். அவ பேர் வந்து ரூபி. அவளால மட்டும் தான் வந்து வாய் பேச முடியும், காதும் கேட்க முடியும். ஸோ இவங்க வந்து ஷிப் எடுத்துட்டு போய் மீன்லாம் பிடிப்பாங்க. ஸோ இவங்க அப்பா வந்து இந்த செய்கை காட்டி அப்படிதான் பேசுவாங்க. அந்த பொண்ணு ஃபுல்லா அவங்க அப்பா கிட்டயும், அவங்க அம்மா கிட்டயும் கம்யூனிகேட் பண்றது எல்லாமே இந்த ஆக்ஷன் ஃபுல்லா கை காட்டி இந்த காது கேட்காதவங்க, பேச முடியாதவங்க கிட்ட என்ன ஆக்ஷன்ல பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மீன் பிடிப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து இந்த ஏலத்துக்கு ஹார்பர்ல கொடுப்பாங்க. அங்க வந்து பிரச்சனை வரும். நீங்க வந்து இந்த கம்மி விலைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லும், நம்ம ஏன் நம்மளே வந்து ஓனா வந்து இந்த மீன் வந்து விற்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்பா வந்து இல்ல சரிப்பட்டு வராதுன்னா அங்க போய் ஆர்கியூ பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்து கரெக்டா வாங்கிட்டு வந்து கொடுக்கும். இந்த வீட்டோட ஒரு தூணுன்னு சொல்லலாம் இந்த பொண்ணு தான், ரூபின்ற பொண்ணு தான். சோ இந்த பொண்ணு தான் வந்து டெய்லி ஷிப்ல அவங்க கூட போகும். போயிட்டு வந்து டெய்லி ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு ஸ்கூலுக்கு போவா. எப்படின்னா இவங்களால வந்து இந்த படகு எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து இந்த சிக்னல்லாம் இருக்கு இல்லையா? ஷிப்ல வர சிக்னல்லாம் அதெல்லாம் வந்து ஒருத்தவங்க பேச முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். அதனால இவங்க பொண்ணு தான் வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவா. ஏன்னா இவளால பேச முடியும் இல்லையா? அதனாலதான். சோ அவ தான் வந்து மீன் புடிச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு அந்த மீன் எடுத்துட்டு வந்து சேலுக்கு போட்டுட்டு ஹார்பர்ல அதை பேசி டீல் முடிச்சுட்டு காசை வாங்கி வீட்டுல இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு 3 மணிக்கு போவா. இப்படிதான் போயிட்டு இருப்பா. இவங்க ஸ்கூல்ல என்னன்னா இந்த பொண்ணு பயங்கரமா புலி பண்ணுவாங்க. என்னன்னா உன்னை பார்த்தாலே உனக்கு உன் மேல மீன் வாசனை வருது, லைக் வந்து உன் மேல வந்து பேட்ஸ்மென்லாம் இருக்கு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து மீனவ குடும்பத்தை சார்ந்த பொண்ணுன்றதால அவளை வந்து ரொம்ப புலி பண்ணுவாங்க. அவங்க அப்பா அம்மாக்கு வேற பேச முடியாது, அதெல்லாம் வச்சு அவளை ரொம்ப கலாய்ப்பாங்க. இவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா, அவ மட்டும் தான் இவ கூட பேசுவா. இப்படியே ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது இந்த ஹீரோயின் இருக்காங்க ரூபிக்கு ஒரு கிரஷ் இருப்பாங்க. அந்த பையன் வந்து அந்த டீம் கூட தான் இருப்பான், அந்த புலி பண்ற டீம் கூட தான் இருப்பான். ஸோ ஸ்கூல்ல வந்து ஒரு காம்படிஷன் ஆனுவல் டே நடக்கும் போது அந்த ஆனுவல் டேல வந்து எல்லாருக்கும் ஒரு போட்டி இருக்கு. ஸோ யார் யார் என்னென்ன டீம் வரீங்க, சிங்கிங் டான்சிங்லாம் இருக்கு. இவ டான்சிங் டீம் போறதுக்காக அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே இருப்பா. டக்குன்னு இவளுக்கு பிடிச்ச அந்த கிரஷ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சிங்கிங் டீம் போவான். அதனால ரூபி என்ன பண்ணுவா, நானும் வந்து சிங்கிங் டீம் சொல்லிட்டு அந்த சிங்கிங் டீம்ல ஆட் ஆயிடுவா. ஸோ சிங்கிங் டீம் பிரிச்சிருவாங்க. இந்த பொண்ணு இருக்கா இல்லையா ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு என்ன இவ டக்குன்னு மாறிட்டா அப்படின்னு யோசிப்பா. இங்க இன்னொரு ஒரு சீன் காமிப்பாங்க. என்னன்னா டே பை டே அவங்க மீனை பிடிச்சி அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் ஹார்பர்ல சேல் பண்றது, இந்த பொண்ணு அவங்களுக்காக ஹெல்ப் பண்றது அப்படின்னு உங்க லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் என்ன நடக்கும்னா, அடுத்த நாள் வந்து சிங்கிங் கிளாஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த பொண்ணு இங்க வந்து ஷிப்புக்கு போயிட்டு மீனை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து சேல் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போவா. போயிட்டு சிங்கிங் கிளாஸ்க்கு போகணும். சிங்கிங் கிளாஸ் போகும்போது ஒருத்தரையும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஹாப்பி பர்த்டே சாங் சொல்றோம். ஒருத்தவங்க ஒரு மாடுலேஷன்ல பாடுங்க போது எல்லாரும் ஒரு மாடுலேஷன்ல பாடுவாங்க. இந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த சிங்கர் சொல்லும் போது இந்த பொண்ணு வந்து பாடாம குடுக்குன்னு ஓடி போயிடுவா. ஓடி போய் ஒரு ஏரி பக்கத்துல உட்காந்துரும். அந்த ஏரி வந்து அவளோட ஃபேவரட் பிளேஸ். அங்க போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மறாவது நாள் அதே மாதிரி கிளாஸ் இருக்கும். மறாவது நாள் வந்து அவங்க சாரை வந்து பாப்பா, சிங்கிங் சார் வந்து பார்த்துட்டு, மாஸ்டர் இந்த மாதிரி வந்து நான் எதுக்கு பாடல அப்படின்னா, அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு தெரியும் நீ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சு நான் அந்த பொண்ணு பாடவே தெரியாதுன்னு நினைப்போம். ஆனா அந்த பொண்ணு அழகா பாடுற பொண்ணு. எனக்கு நீ நல்லா பாடுவேன்னு தெரியும். நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னை வந்து ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் புலி பண்றாங்க, நீ வந்து மீனவ குடும்பத்தை சார்ந்தவன், அதனால நீ பாடினா எங்க இது பண்ண போறாங்க. ஆமா இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னா அந்த மாஸ்டரும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நாளைல இருந்து நீ கிளாஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிடுவாரு. நாளைல இருந்து கிளாஸ் நடக்கும். அப்ப எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. இந்த பொண்ணு வந்து கூட சேர்ந்து கோரஸ் எல்லாம் பாடிட்டு இருப்பா. என்ன பண்ணுவாரு, தனியா வந்து நின்று ஒருத்தர் பாட சொல்லும்போது இந்த பொண்ணு வந்து பாட சொல்லும் போது இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா பாடுவா, நல்லா அழகா பாடுவா. ஆனா அவ ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பா. என்னன்னா மூச்சே விடாம பாடுவா. அப்ப என்ன பண்ணுவாரு, நீ வந்து குரங்கு மாதிரி அப்படின்னு பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அவ எங்க பண்ணா இங்க புள்ளி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாரும் பண்ணுவாங்க. அப்ப பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுவா. அதுக்கப்புறம் பாட சொல்ல ரொம்ப அழகா பாடுவா. அப்புறம் ஓகே அடுத்த நாள் கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த டீம்லயே வந்து இவ கிரஷ் ஆனா பத்தியா அந்த பையனும் இந்த ரூபி ஹீரோயினை தான் அழகா பாடுவாங்க. 2 பேரையும் பேரா சேர்த்து 2 பேரையும் பாட சொல்லுவாரு. இவ ஒரு பக்கம் பாடுவான், ஒரு பக்கம் பாடுவான். அதுல 2 மிஸ்டேக் இருக்கும். என்னன்னா 2 பேரும் இன்னும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதால 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த பையன் வந்து ஓகே நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபியோட வீட்டுக்கு வரும். அந்த பொண்ணு சொல்ல என் வீடு ஒரு சின்ன வீடு தான், நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி
கூட்டிட்டு போவோம். அவங்க வீட்ல இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அப்படி இப்படி கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்ட் வந்து டப் டப்னு கேட்கும். உட்டன் வீடு இல்லையா, சோ அதனால கேட்கும். இந்த பொண்ணு என்ன சவுண்ட் கேக்குதுன்னு வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும். இந்த பையன் அதை பாத்துருவான். பாத்துட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிடும். சோ அந்த இடத்துல வந்து அவ வந்து டக்குனு இவனை கூட்டிட்டு வந்துடும். அவங்க அம்மா அவங்க அப்பா வந்துடுவாங்க. நீங்க எப்போ நீங்க லவ் பண்றீங்களா, யார் இந்த பையன் அப்படிலாம் கேட்கும். அவ வந்து டென்ஷன் ஆயிடுவா. இவன் வந்து என் ஃப்ரெண்டு, பாட்டு கிளாஸ்க்கு பிராக்டிஸ் வந்திருக்கான், இந்த இடத்துல வந்து நீங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட சண்டை போடுவா. இல்ல இல்ல நீங்க வந்ததே நாங்க பாக்கல, ஓகே ஏதாவது குக் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னா அந்த பையன் கிளம்பி போயிடுவான். அவன் என்ன பண்ணுவானா, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் இந்த விஷயத்த, இந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரி ரொமான்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் பாத்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் சும்மா இருக்காம இவளை புலி பண்ணுவாங்களே அந்த கேங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். மறுநாள் ஸ்கூலுக்கு போவா. அங்க இவளை பயங்கரமா புலி பண்ணுவாங்க. இவங்க வந்து ஓடி வந்து அழுதுகிட்டே வந்துருவா. இவனை பார்த்து கோவப்பட்டு இவன்கிட்ட பேச மாட்டா. 4 நாள் இவ கூட வந்து சாங் பிராக்டிஸ் பண்ண மாட்டா. இவனும் எவ்வளவோ மெசேஜ் பண்ணுவான், என்னன்னு போய் லைவா பேச ட்ரை பண்ணுவா. இவ வந்து டென்ஷனாய் போயிடுவா. எங்க வீட்டுல நடந்த ஒரு பர்சனல் எடுத்துட்டு போய் சொல்றியே, உங்க வீட்டுல இது நடக்காதா, எல்லா அம்மா அப்பாக்கும் இது நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரி கான்வர்சேஷன் போகும். இங்க வந்து டே பை டே போயிட்டே இருக்கும் அவங்களோட ஆனுவல் டேக்கு. இங்க இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, இந்த பொண்ணு வந்து டெய்லி அந்த ஃபிஷ் பாத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கும். அப்புறம் வந்து ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டெண்டர் மாதிரி ஹார்பர்ல வந்து வந்து பேசுவாங்க. நீங்க இதுக்கப்புறம் வந்து 2000 கொடுத்துட்டு தான் வந்து ஷிப்பே போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களால கட்டுப்படி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த மீட்டிங்ல வந்து இந்த பொண்ணு தான் பேசுவாங்க, சைகையால பேசுவாங்க. இந்த பொண்ணு அவங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பா ஆஃபீஸருக்கு. நாங்களே எங்க மீன்களை வித்துக்கிறோம், நாங்களே ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அவங்க ஓனா ஸ்டார்ட் பண்றாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா போகும். ஆனா அதுல ஒண்ணு என்னன்னா, இவங்களுக்கு தான் பேச தெரியாது இல்லையா. அவங்க அம்மா சொல்லுவாங்க பேச தெரியாம நம்ம எப்படி பண்றதுன்னு போது லோன் வாங்கிடுவாங்க. அது இவதான் இருக்காளே ஹேண்டில் பண்ணிப்பா சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனா அவளுக்கு யோசிக்கணும், இவ வந்து சிங்கிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா, அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா இவங்க பிசினஸ் பீக்கா போகும். இவங்க வந்து எல்லா மீனவங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, உங்க மீன்களை எங்க கிட்ட விற்கலாம், நாங்க 2 மடங்கு உங்களுக்கு காசு தருவோம்னு சொல்லிட்டு வித்து அதை வந்து வெளியூருங்களுக்கு எல்லாம் பாக்ஸ் பண்ணி பேக் பண்ணி இது பண்ணுவாங்க. சோ அந்த பிசினஸ் பீக்கா போயிட்டு இருக்கும். அவங்க அண்ணனாலும் பேச முடியாது, அவனுக்கும் காது கேட்காது இல்லையா. சோ இப்படியே போயிட்டு இருக்கப்ப இவளால பாட்டு கிளாஸ்க்கு டெய்லி லேட்டா தான் போற மாதிரி இருக்கும். இவ வந்து டெய்லி வந்து மிஸ் பண்ணிட்டே இருப்பா. உங்க சார் திட்டிட்டே இருப்பாரு, உன் கெரியர் எங்க போகுது, நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி திட்டுவாரு. டெய்லி எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டே இருப்பா. ஒழுங்கா பிராக்டிஸ் அவளால பண்ண முடியாது. ஏன்னா டெய்லி வந்து காலையில எழுந்து மீன் பிடிக்க போயிட்டு மறுபடியும் 3 மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு மறுபடியும் வந்து சேல் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கவே டைம் இருக்காது. பாட்டு கிளாஸ்ல தூங்கிடுவா. அப்படியே போயிட்டு இருக்கோம். அவர் சொல்லுவாரு, நீ இப்படியே பண்றதுனா உன்னால நான் வந்து உன்னை வச்சு ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு அனுப்பலாம், ஒரு பெரிய கண்ட்ரிக்கு அனுப்பலாம்னு இருக்கேன் உன்னை வந்து அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் ஆசையா தான் இருக்கும். ஆனா வீட்டுக்காக தியாகம் பண்ணுவா. அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட போய் சொல்லுவா, எனக்கு இது மாதிரி ட்ரீம், பாட்டு கிளாஸ்ல இருக்கவங்க எனக்கு சீக்கிரமா சொல்றாங்க, டெய்லி வந்து பாட்டு கிளாஸ்க்கு லேட்டா போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இப்படி போயிட்டுனா எப்படி, நம்ம வீடு உன்னை நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொல்லி நீங்க வந்து என்ன வெறும் ஒரு பேச்சு கருவியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை வந்து நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸா பேசுவா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ சின்ன வயசுல போறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவ்வளவு சொன்னாலும் பொண்ணு சென்டிமெண்ட் ஆயிடுச்சு, ஓகே எனக்கு பாட்டு வேணாம், நான் உங்களுக்காக வந்து உங்க கூடவே இருந்து உங்களுக்கு பேசுறதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மாறிடுவா. ஆனா அவங்க அண்ணன் போய் சண்டை போடுவான், அவளோட ட்ரீம் இருக்கு, அவளை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க அண்ணன் போய் சண்டை போடுவான். நம்ம பாத்துக்கலாம் இதை அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு நாள் பாட்டு கிளாஸ்க்கு போயிடுவா. இவங்க அப்பாவும் இவனும் போயிட்டு ஃபிஷ் போய் எடுக்க போவாங்க. அப்ப லைசன்ஸ் செக் பண்றவங்க ஒருத்தவங்க வருவாங்க. செக் பண்றதுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க போய் உள்ள எல்லாமே செக் பண்ணிட்டு அவர் கேள்வி கேட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரு. எல்லாமே சொல்லிட்டே இருக்கும் போது சிக்னல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிஷின் இருக்கும். அந்த மிஷின் இவங்களுக்கு பேசிட்டு இருப்பாங்க, இந்த சைட் போவாதீங்க, இந்த சைடு வந்து இது இருக்கு ஆளம் இருக்கு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஆபீசர். அப்பயும் இவங்களுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படின்றதால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களை அப்படியே ஒண்ணு கப்பலை சீஸ் பண்ணிட்டு அவங்களோட லைசன்ஸ் வந்து தள்ளுபடி பண்றாங்க. அதுக்கு கோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்டுக்கு போன போது இந்த பொண்ணு இங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து மன்னிப்பு கேட்டு அவங்க 2 பேரும் போய் அங்க போயிட்டு ஒரு ஏரி இருக்குல்ல, அந்த ஏரியில போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஷிப் வந்து போயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு அழுவும், ஐயோ நம்மளாலதான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறப்போ கொஞ்ச நாள் அப்படியே போகும். போனதுக்கு அப்புறமா ஓகே நான் வந்து உங்க கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க சார் கிட்ட போய், இல்ல சார் என் சூழ்நிலை எப்படி அப்படின்னு சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு, நீ வந்து கெரியரை பாரு அப்படின்னு சொல்லாரு. கேட்கவே மாட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவா. அதுக்கப்புறமா அவங்க சார் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்க பாட்டு சார் கிட்ட போய் சொல்லுவா, என்னால லேட்டா தான் வர முடியுது, என்னால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா, சரி ஆனுவல் டேக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. இந்த பையனை அவ்வளவு சேர்ந்து பண்ணுவாங்க. இதை அவங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டா போய் பார்ப்பாங்க. அவங்க வாழ்நாள்லாம் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. ஆனா அவங்க சுத்தி இருக்கவங்கள பார்ப்பாங்க. சுத்தி இருக்கவங்களாம் பயங்கரமா ரசிச்சு கிளாப் தட்டி ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அப்படியே எழுந்து நின்று அவுட்ஸ்டாண்டிங் கிளாப்லாம் பண்ணும்போது அவங்க அப்பா அவங்க அம்மாக்கெல்லாம் வந்து புரியும், நம்ம
பொண்ணு ரொம்ப அழகா பண்ணியிருக்கா, அவளுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு போல அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு வீட்ல வந்து அவங்க அப்பா அம்மாலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவள வந்து பாட விடலாம், அவள வந்து அடுத்த கண்ட்ரிக்கு அனுப்பலாம், அவளுக்கு பிடிச்சத பண்ணட்டும், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியும். அவளுக்காக நல்ல ட்ரெஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவ கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ போய் ஆடிஷன் அட்டன் பண்ண, அந்த கண்ட்ரிக்கு செலக்ட் ஆகுது. அந்த கண்ட்ரில செலக்ட் ஆகுறது சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப அழகா பாடுறவங்கள ஆடிஷன் எடுத்து அதுல ஒருத்தரை தான் அந்த கண்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அதுல போய் பெரிய சிங்கர்ஸ் கூட பாடி பெரிய சிங்கரா ஆக முடியும். அது வந்து அவளோட கனவு. அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து இல்ல நீ போன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இல்ல நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு வீட்டுல அழுதுட்டே இருக்கும். உடனே அவங்க அம்மா அப்பா கிளப்பி கூட்டிட்டு போயிடுவாங்க. கார்லயே கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணதே அவங்க பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. பார்க்க முடியாது. ஆனா திருட்டுத்தனமா போய் மேல உட்காந்துருவாங்க. அங்க அந்த 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாதனால ஆக்ஷனால இந்த பாட்டு பாடுவா. அப்ப அவங்க திரும்பி பார்த்தா அவங்க 3 பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு காது கேட்கல, பேச முடியல. அதனால அந்த பொண்ணு சைகையோட பாடுறான்னு சொல்லிட்டு. அங்க போனாலும் இவரோட நோட்ஸ விட்டு வந்துருவா. பியானோ வந்து வாசிக்க ஆள் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த சாங் தெரியாது, இந்த டியூன் தெரியாதுன்னாங்க. அப்பா அவங்களோட மாஸ்டர் வருவார், சிங்கர் மாஸ்டர். நானே டியூன் பண்றேன் பியானோவை, ஓகேவா அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க ஜட்ஜஸ் ஓகே சொல்லுவாங்க. இவ அந்த இடத்துல பாடல பாடுவா. ஜட்ஜஸ்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. ரிசல்ட் வரதுக்கு 1 வாரம் ஆகும். இவ வீட்ல இருப்பா. அவங்க அப்பா அம்மாலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அவள் ரிசல்ட்ல வந்து அவ செலக்ட் ஆயிட்டா அந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அவ வேகமா ஓடி வந்து அவங்க அப்பா அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. நம்ம பொண்ணு வந்து நமக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கா. அவளோட கெரியரை அவ பார்க்கட்டும். நம்மளால ஆள் வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு டிசைட் பண்றாங்க. அப்புறம் அவங்க போட்டுக்கு வந்து ஆள் வச்சு ஒரு பேசக்கூடிய ஆள் வச்சு அவங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். இங்க வந்து அவங்க மாஸ்டர் போய் பார்த்து அக் பண்ணி ரொம்ப சந்தோஷமாயிட்டு கிளம்புவா. கிளம்பும் போது அவளோட எமோஷனல் சொல்ல முடியாது. அவளோட அப்பா அம்மா அவளை இத்தனை வருஷம் வளர்த்தவங்க அவங்கள விட்டு போறோன்றதோ, அவளோட கெரியருக்காக இந்த நாட்டையே விட்டு போறோன்றதோ அவளோட எமோஷனலை காட்டுவாங்க. அந்த கார் போயிடும். திரும்பி நின்று வந்து ஓடி வந்து அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சு அழுவா. ஏன்னா அவங்க 3 பேருக்கும் காது கேட்காது, பேசவும் முடியாது. அவங்கள விட்டுட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவும் நமக்கு தான் தேவை, நமக்கு ஒர்க்குக்கு தேவைன்னு செல்ஃபிஷா யோசிக்காம பொண்ணோட கனவு என்னவோ அதை நோக்கி போட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல அனுப்பியிருப்பாங்க. ரொம்பவே அழகா இருக்கும். இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஆக்ஷனாலே இருக்கும். ஒன்லி வந்து ஹீரோயின் ஹீரோ டயலாக் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. மத்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு ஆக்ஷனாலே கன்வே பண்ண மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த படம் வந்து 3 ஆஸ்கர் வாங்கியிருக்கோ என்னவோ தெரியல. அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா.